மத்திய சென்னை மாவட்ட பொருளாளர் இஸ்மாயில் அவர்களே, வட சென்னை மாவட்ட பொருளாளர் மலேசியா அலி அவர்களே, மத்திய சென்னை மாவட்ட துணைத் தலைவர் அஜ்மல் கான் அவர்களே, மாநில மருத்துவமனை செயலாளர் முஸ்தபா அவர்களே, மத்திய சென்னை மாவட்ட துணை செயலாளர் அப்ரா யாசின் அவர்களே, ஐமுகவினுடைய மாநில வழக்கறிஞருடைய செயலாளர் ரியாஸ் அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றிவிட்டு சென்றிருக்கின்ற தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழர் தியாகு அவர்களே, தலைமை நிலைய செயலாளர் துறைமுகம் ஈரான் அவர்களே, தலைமை நிலைய தகவல் தொடர்பு செயலாளர் ஜாகிர் ஹுசேன் அவர்களே, பெரம்பூர் பகுதி இளைஞர் அணி செயலாளர் ஜாபர் அலி அவர்களே, இறுதியாய் நன்றியுரையாற்ற இருக்கிற திருவள்ளூர் மாவட்டத்தில் வருகின்ற தாய்மார்களே, இளைஞர்களே, பெரியவர்களே, ஜமாத்தார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்து முதல் என்னுடைய சலாத்தை சமர்ப்பிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 1991 அன்றைக்கு இருந்த ஒன்றிய அரசால் இயற்றப்பட்ட அந்த சட்டத்தை முழுமையாய் நடைமுறைப்படுத்து, அதை செம்மைப்படுத்து என்கிற கோரிக்கையோடு அந்த கவனத்தை ஈர்க்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்திலே நாம் எல்லாம் குழுமியிருக்கிறோம். ஒரு நாட்டில் ஒரு அவமான சின்னம் எது தெரியுமா? நாட்டினுடைய ஆட்சியாளர்களை, இந்த நாட்டில் உள்ள நீதிமன்றங்களை நீங்கள் சட்டத்தின்படி நீதி வழங்குங்கள், நீங்கள் சட்டத்தின்படி ஆட்சி செய்யுங்கள் என்று மக்கள் கோரிக்கை வைப்பது என்பது ஒரு கேவலமான மானக்கேடான ஒரு விஷயமாகவே நான் கருதுகிறேன். யார் சட்டத்தை இயற்றினார்கள்? 1991 யார் அங்கே ஆட்சியிலே இருந்தார்கள் என்பது அல்ல. அங்கே 1991 நாடாளுமன்றத்தில் அன்றைக்கு இருந்த ராஜ்யசபாவில் இந்த சட்டங்கள் பரிசீலிக்கப்பட்டு இது இந்த நாட்டுக்கானது, இந்த நாட்டில் கலவரம் வராமல் தடுக்க வேண்டும் என்றால், இந்த நாட்டில் ஏனைய சொத்துக்களை அபகரிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த சட்டம் அவசியம் என்று அன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கருதினார்கள். அதன் அடிப்படையிலே தான் இந்த 1991 வழிபாட்டு தலங்கள் 1947 எவ்வாறு இருந்தனவோ அதை அப்படியே பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் இந்த சட்டத்தினுடைய நியதி. ஒரு மதத்திற்காகவோ அல்லது ஒரு பிரிவினருக்காகவோ இது மாற்றப்படக்கூடாது என்பதுதான் இந்த சட்டத்தை இயற்றியவர்கள் அவர்கள் கொண்டிருந்த எண்ணம். ஆனால் இன்றைக்கு என்ன நடந்திருக்கிறது? இந்திய தேசத்தில் வாரணாசியிலே உள்ள ஞானவாபி பள்ளியில் அது 1947 முன்னாலேயே ஞானவாபி பள்ளியாக இருக்கிறது. ஆனால் அந்த பள்ளியை அவுது என்று சொல்லப்படுகிற உது செய்யும் இடத்தில் அந்த நடுப்பகுதியில தண்ணீர் வருவதற்கு, நாம் அங்கே ஊற்றுக்கள் வருவதற்கு அங்கே ஒரு இப்படிப்பட்ட ஒரு சின்னத்தோடு அங்கே வைத்திருப்பார்கள். அதை என்ன சொல்கிறார்கள்? இது சிவலிங்கம். ஆகவே அங்கே சிவலிங்கம் இருக்கிறது, ஆகவே அங்கே நாங்கள் வழிபாடு நடத்த வேண்டும். 1948 பாபர் மசூதியிலே வழிபாடு அது எங்கே திருட்டுத்தனமாய் 26 டிசம்பர் அன்று
அங்கே கொண்டு போய் அவர்கள் ராமனுடைய சிலையையும் லட்சுமணன் சிலையையும் சீதையினுடைய சிலையும் வைத்துவிட்டு வந்து காலையிலே சொல்லுகிறார்கள், அங்கே தெய்வம் அங்கே வந்து விட்டது, அவதாரப்பு அவர்கள் அவதரித்து விட்டார்கள். நீதிமன்றத்துக்கு செல்கிறார்கள். அன்றைக்கு இருந்த நீதிமன்றத்தினுடைய முட்டாள் நீதிபதிகள் அங்கே தெய்வ சிலைகள் இருப்பதாலே இவர்களுக்கு பூஜிப்பதற்கு உரிமை இருக்கிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அது இன்றைக்கு அல்ல, 1948 தொடங்கியது. அந்த 1948 தொடங்கியதுதான் 1992 பாபர் மசூதி சைகாக்கப்பட்டதை நாம் இன்றைக்கு நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன நடந்தது? அது சகிதாக்கப்பட்டது. சகிதாக்கப்பட்ட பிறகு அதை சகிதாக்கியவர்கள் மீது வழக்குகளை போடுகிறார்கள். அந்த வழக்கை கூட இன்றைக்கு ரஞ்சன் கோகா என்கிற ஒரு யோக்கிய சிகாமணி அதை தூக்கி அவர்களுக்கு அரசாங்கத்திற்கு கொடுத்து அந்த இடத்திலே ராமர் கோவில் கட்டிக்கொள்ளலாம் என்று அனுமதி தந்து இன்றைக்கு ராமர் கோவில் அங்கே கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதை சொன்ன ரஞ்சன் கோகா என்கிற நீதிபதி சொல்லுகிறார், அந்த இடத்தை இடித்தது தவறு, இடித்தவர்களுக்கு தண்டிக்க வேண்டும், கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும். அந்த பள்ளிவாசலுக்கு கீழே கோயில் இல்லை, எந்த வழிபாட்டு தலங்களும் இருந்ததற்குரிய ஆதாரங்கள் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அன்பு சகோதரர்களே, அன்பு சகோதரிகளே, ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அவர்கள் இந்து சகோதரர்கள், குறிப்பாக வலதுசாரிகள், ராமர் எப்பொழுது வாழ்ந்தார் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் தெரியுமா? கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 5114 ஆண்டுகளுக்கு முன்னாலே அங்கே ராமர் வாழ்ந்தார். இதுதான் வால்மீக ராமாயணத்தை ஆய்வு செய்து, அந்த வால்மீக ராமாயணத்தை ஆய்வு செய்தவர் யார் என்றால் புஷ்கர் பட்ஷாகர் என்கிற ஒரு IRS அதிகாரி. அவர் அதை ஆய்வு செய்கிறார். அது ஜோசியப்படி ஆட்சி செய்து சொல்கிறார். அவர் 10/1/5114 தான் ராமர் பிறந்தார். அப்ப 5114 என்றால் கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 5114. இப்ப கிறிஸ்து பிறந்து 2022 நாம் கடந்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் இன்னைக்கு 7000 ஆண்டுகளுக்கு முன்னாலே அங்கே ராமர் பிறந்ததாக சொல்லுகிறார்கள். ஆனால் இந்தியாவுடைய வரலாற்று ஆசிரியர்கள், தொல்பொருள் விற்பனர்கள் சொல்லுகிறார்கள், அங்கே அயோத்தி என்கிற அந்த நகரமே அவர் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 700 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் அந்த அயோத்தி என்கிற நகரமே உருவாகிறார் சொல்லுகிறார்கள். நான் கேட்கிறேன், ராமன் என்பவர் யார்? தசரதனுடைய மகன். தசரதன் யார்? அந்த நாட்டினுடைய மன்னர். ஒரு மன்னருடைய மகன் அரண்மனையிலே பிறப்பாரா அல்லது காட்டிலே பிறந்திருப்பாரா? யோசித்து பாருங்கள். கிறிஸ்து பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்னாலே தான் அயோத்தி என்கிற நகரமே உருவாக்கி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் அயோத்தி உருவாகுவதற்கு ஏறக்குறைய 4414 ஆண்டுகளுக்கு முன்னாலே ராமர் பிறந்து விட்டார், அவர்கள் கூற்று பிரகாரம். ஆனால் இவர் என்ன சொல்லி இடித்தார்கள்? அங்கேதான் ராமர் பிறந்தார் என்று சொல்லி இடித்தார்கள். இந்த சச்சரவு நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான் இந்தியாவினுடைய பாராளுமன்றத்தில் 1991 முன்பு எவ்வாறு இந்த நாட்டில் வழிபாட்டு தலங்கள் இருந்தனவோ அவ்வாறு இருக்க வேண்டும் என்று சட்டத்தை இயற்றினார்கள். அன்பு சகோதரர்களே, ஒன்றை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். பாகிஸ்தானில் சுதந்திரத்துக்கு பிறகு லாகூரில் ஒரு குருத்வாராவிலே பிரச்சனை வருகிறது. அங்கே குருத்வாரா இருக்கிறது. அந்த குருத்வாரா முஸ்லிம்கள் உரிமை கொண்டாடுகிறார்கள்.
இது பள்ளிவாசலாக இருந்தது. ஆகவே சீக்கியர்கள் அதை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று அன்றைக்கு அவர்கள் பிரச்சனை செய்கிறார்கள். லாகூரிலே 1947க்கு பின்னாலே இந்த பிரச்சனை